ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். சற்று முன்பு நீங்கள் பார்த்த இதுதான் ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிற ஜெபத்தினுடைய காரியங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்காய் உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் யூனிவர்சல் ஆலயத்திலே வெறும் ஒரு ஜெபம் மாத்திரமல்ல, உங்களுக்கான வழிகாட்டுதல், ஆலோசனை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நண்பர்களே, கண்டிப்பாய் தேவனுடைய ஒரு ஆலோசனை, அதை நீங்கள் விசுவாசிக்கும் பட்சத்தில், அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற பட்சத்தில் கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கை மாறுவது சாத்தியம். நீங்கள் பார்க்க போகிற இந்த முதல் சாட்சி அதற்கு ஒரு மிக 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 சிறந்த ஒரு ஆதாரம். அதாவது பிரச்சனை வாழ்க்கையில தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. ஆனால் பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையை சேதப்படுத்தக்கூடியது, அழிக்கக்கூடியது என்ற மனப்பான்மை தவறு. பிரச்சனை வருகிறது, பிரச்சனை வரலாம். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நீங்க அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் அது உங்களுடைய வாழ்க்கையில சாட்சியாய் மாறுகிறது. பிரச்சனை பலர் வாழ்க்கையில அழிவினுடைய ஒரு காரியமாய் மக்கள் கருதுகிறார். ஆனால் பிரச்சனை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய பலனை வெளிப்படுத்துகிற ஒரு வழியாய், வாய்ப்பாய் அமைகிறது. இதோ இவருடைய வாழ்க்கையில இருந்த இந்த அவமானத்துக்குரிய பிரச்சனை தேவனுடைய வார்த்தையை சோதித்ததிலே எந்த அளவு சாட்சியாய் மாறியது. முதல் சாட்சி நீங்கள் பார்க்கும்படி கூர்ந்து நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சி நினைந்திருக்கலாம். உங்கள் பிரச்சனை ஒன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான அழிவாய் பார்க்கலாம், அல்லது அதே பிரச்சனை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் சாட்சியாய் மாற முடியும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பட்சத்திலே சாட்சி பார்க்கலாம். என் பேர் பவுல். எனக்கு ஏஜ் 46. என்னோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். என்னை சுற்றி இருந்து எல்லாருமே பணத்துக்காக வசதியாக இருந்தாங்க. ஆனால் நான் வேலை செஞ்சு கொண்டே இருந்தேன். எப்பவுமே அவங்க மேனேஜர் கீழே தான் நான் வேலை செஞ்சேன். என்னோட சம்பளம் ரொம்ப குறைவாக இருந்தது. எல்லாருமே கார் வச்சுருக்காங்க, பைக் வச்சுருக்காங்க. என்னால் பைக்கே கிடையாது. என்னடா யோசனை பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது. மன அழுத்தம் இருந்தது, மன கஷ்டம் இருந்தது. என்ன பண்ணுறது என்னால் முடியல. அப்போ நான் உட்காந்து யோசனை பண்ண எத்தனோ ஆலைகளுக்கு போனேன். எங்கெல்லாம் வந்தால் என்னால் முடியல. இதோட விட்டுது. நான் அமைதியாக உட்காந்தேன். எனக்கு ஏறக்குறைய ஒரு 92லேருந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏறக்குறைய ஒரு 15 வருஷமா நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். இதை நான் பணம் சம்பாதிப்பேன். அப்புறமா பணம் ஒரு 20ஆம் தேதி ஆனால் எனக்கு பாக்கெட்ல பணம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என் நண்பன் மூலியமா கண்டறிந்தேன். நான் ஆலயத்துக்கு வந்தேன். எனக்கு கொஞ்சம் உள்ள வரும்போது வித்தியாசம் இருந்தது. அதுக்கு மறுபடியும் இன்னொரு வெள்ளிக்கு வரும்போது எனக்கு இன்னும் வித்தியாசம் தெரிஞ்சது. அப்போ இவங்ககிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கு, நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கற்றுக்கின என் வாழ்க்கையில என் பொருளாதாரம் அழிக்கப்பட்டுதான் இருந்தது. இப்போ நான் நல்லா இருக்கிறேன். என் பொருளாதாரம் எப்படி போகணும்னு எனக்கு கற்று தந்தாங்க. அதே போல என் வாழ்க்கை இப்போ இருந்தது. அப்படியே என் வாழ்க்கை மாறணும்னு இப்போ இங்க இந்த கற்றுக்கிற ஒரே விஷயம், உண்மைத்தன்மை இங்க இருக்கு. நான் கத்துக்கினேன். எத்தனை ஆலைகள் போறேன், உண்மைத்தன்மை இங்க இருக்கு. அப்போ இவங்க கொடுக்கறது எல்லாமே உண்மைத்தன்மையான விஷயம். தேவனுக்கு நீ இப்படி இருங்க, இப்படி வித்தியாசமா செய்யுங்க, இப்படி உண்மைத்தன்மை இருங்க, உங்களோட வாழ்க்கையில வித்தியாசம் ஏற்படுனாங்க. அவங்க உண்மைத்தன்மை என்ன கற்றுக்கிட்டாங்க, தேவனுக்கு நீர் எப்படி இருக்க வேண்டும், தேவன் இடத்துல தசம்பாக பத்தி அவங்க சொன்னாங்க. அப்போ தேவனுக்கு நான் தசம்பாக கொடுக்கும்போது நான் வித்தியாசம் உணர்ந்தேன். ஃபர்ஸ்ட் அவங்க தியாகத்தை கொடுத்தாங்க. என்னன்னு தசம்பாக 3 மாசம் உங்களுக்கு சவால் வச்சாங்க. எனக்கு உங்களுக்கு சவால் தேவன் கொடுத்த அந்த சவால் நீங்க ஜெயிக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா. அப்போ 3 மாசம் நான் என்ன பண்ணேன், என்னோட சம்பளத்துல இருந்து 10% சரியாக முதல் 10% எனக்கு சொன்னாங்க. முதல் 10% அது என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அப்போ வேதத்தின்படி நான் மலிக்க விஷயத்த சொன்னாங்க. மலிக்க படிக்கும் போது அந்த புரிஞ்சுக்கொண்டேன். அப்போ இவங்க சொன்னது உண்மைதான். அந்த வேதத்துல இருக்க ஒரு விஷயம் உண்மைன்னு சொல்லிட்டு அதே போல் என் வாழ்க்கைப்படி நான் 10% சரியாக நான் செஞ்சேன். அந்த 10% 3 மாசத்துல எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. நான் தேவனுக்கு கரெக்டா அந்த தசம்பாகம் கொடுக்கும்போது எனக்குள்ள முதலாவது நான் ஒரு சந்தோஷம் உணர்ந்தேன். என்னடா அது அப்படின்னா, எனக்குள்ள ஏதோ ஒரு பணம் இருக்கிற மாதிரியே, எனக்குள்ள ஒரு தெம்பு இருக்கிற மாதிரியே இன்னும் உணர்ந்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு பலம் இருக்கு. அந்த பலத்தை நான் செயல்படுத்தணும். அப்போ ஆக்ஷன், அதாவது முடிவு எடுக்கிறது தைரியம் வந்தது. ஒரு பொருளை எடுக்கணும்னா தயங்குவேன். ஆனா தேவனுக்கு நான் உண்மையா இருக்கும்போது தேவன் என் கூட இருந்த மாதிரி உணர்ந்தேன். அந்த வேலை நான் செஞ்சேன் கரெக்டா.
அப்போ வந்து பைக் வாங்குறதுக்கு தயங்கினேன். பைக்கு வாங்குறதுக்கு எப்படி தயங்கினா, 60,000 ரூபாய்க்கு என்னால் பைக் வாங்க முடியும், என்னோட சம்பளம் குறைவா இருந்தது அப்படின்னு. அப்போ தேவனு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. சில விஷயங்களை நீங்க இப்படி பண்ணனா இப்படி இருக்கும். ஆனா எத்தனை வாட்டி நான் பைக் வாங்கணும்னு ட்ரை பண்ணேன், என்னால முடியல. ஆனா தேவனுக்கு உண்மையா இருக்கும்போது யோசனை கொடுத்தாரு எனக்கு. இப்படி இந்த மாதிரி நீங்க யோசனை பண்ணும்போது எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதே போல அந்த ஆலோசனை பண்ணி நான் நடந்தேன். என்னோட பகரம் பேங்க்ல சேவிங் பண்ண சொன்னது மைண்ட் யோசனை வந்தது எனக்கு. பேங்க்ல சேவ் பண்ண நேரடியா பைக்கை வாங்கிறது நண்பன் மூலியமா போனேன். முழு காசு கொடுத்துட்டு நான் பைக்கை பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து என் வாழ்க்கையில இப்படி மாறும்போது நான் பைக் மட்டும் நான் வாங்கக்கூடாது, நான் கார் வாங்கணும், ஒரு கம்பெனிக்கு ஒரு மேனேஜரா நான் இருக்கணும் நான் பண்ணேன். தேவன் மேல நான் விசுவாசம் வைத்தேன். அந்த விசுவாசம் பகர எனக்கு வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்பு நகர்த்த வேண்டிய யோசனை வந்தது. திங்கட்கிழமை மீட்டிங்கில் நான் கலந்துக்கும் போது அவங்க வியாபாரத்தின ஆலோசனை எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஆலோசனை படி நான் செய்யும் போது எனக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா, நான் எப்போ அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆக வேண்டும் நினைச்சனோ அதே மாதிரி நான் மேனேஜர் ஆயிட்டேன். அந்த கம்பெனி கார் கொடுத்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, என் வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனை முதலாக நம்ம நம்பணும். அதே மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன சொல்றாரோ நம்ம அதை சரியா நம்ம செய்யணும். நம்ம ஊழியக்காரர் சொல்ற பேச்சு கேட்காம நம்ம சில விஷயங்கள் மாத்தி செய்யும் போது நம்மள வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த தவறை நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு கஷ்டம் வந்தது. அப்போ இந்த ஆலயத்தில் இருக்கிற பகாரம் சொன்னபடி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு எல்லாம் உண்மையான நடக்கும் என்று நான் நம்பினேன். அதே போல பாஸ்டருங்க சொன்னாங்க, அதே போல நான் செஞ்சேன். என் பொருளாதார வாழ்க்கைக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, அதே மாதிரி நான் செஞ்சேன். என் வாழ்க்கை வித்தியாசம் ஏற்பட்டது. இதை தான் தேவனை முதலாவது நம்ம நம்பணும். பிறகு அவங்க ஆலோசனை படி, ஏன்னா தேவன் இவங்களுக்குள்ள இருக்கா நான் நம்பினேன். எத்தனோ ஆலயத்தில் போயிருக்கேன், ஆனா இந்த ஆலயத்துல தேவன் இவங்களுக்குள்ள இருக்காங்க நான் வித்தியாசம் உணர்னேன். அதே போல என் வாழ்க்கையில வித்தியாசம் வந்தது. என் பொருளாதார வளர்ச்சி அடைந்தேன். என்னடா படிக்க தெரியாத ஒருத்தன் வந்து இப்ப வந்து ஒரு கார்ல போறான்னா ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து தேவன் தான். ஏன்னா 30 வருஷமா நான் வந்து வேலை இருந்திருக்கேன், வளர்ந்துருக்கேன். ஆனா இதுவரையில எனக்கு என் வாழ்க்கையில் இது நடக்கல. ஆனா இந்த எப்போ தேவன் பத்தி உண்மையா நம்ம தெரிஞ்சுக்கும் போதோ அப்போ நம்ம வாழ்க்கையில வித்தியாசங்கள் ஏற்படும், நம்மளுடைய வெற்றி அடையும். நமக்கு பின்னாடி தேவன் இருக்காருல்ல, நம்மளுக்கு முன்னாடியே தேவன் இருக்க நான் உணர்னேன். இப்போட என் கூட தேவன் இருக்காரு. ஆனா எனக்குள்ள தேவன் வரத்துக்கு நான் முயற்சி எடுத்திருக்கேன். எனக்குள்ள வந்துட்டாருன்னா எனக்கு எல்லாமே உலகம் வந்து சின்னது. இதுதான் என்னோட வாழ்க்கையில சந்தோஷம். உலகம் வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே உலகம் ரொம்ப பெருசா இருந்தது. எப்போ ஆலயத்து தேவனை பத்தி நான் புரிஞ்சுக்கணும், அப்போ ஆலயம் எனக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு, ஆலயம் பெருசாயிடுச்சு, உலகம் வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கையில தேவன் என் கூட இருந்துனே இருக்காரு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், ஆபீஸ்ல பிரச்சனை வரும், எனக்கு விரோதமா நடக்கும். ஆனா இதுவரையில யாருமே என்ன அசைச்சது இல்லை. ஏன்னா என் கூட தேவன் இருக்காரு. காலையில ஏந்துதான் நான் ஏந்ததை உடனே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து படிச்சுட்டு அதை முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி போவேன். அதே மாதிரி பாஸ்டர்னு சொன்னாங்க, அவங்க சொன்னதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே நான் இதில் யூனிவர்சல் யூடியூப் எல்லாமே நான் பார்ப்பேன். ஒரு பிஷப் கொடுக்குற மெசேஜை நான் பார்த்துருக்கேன். அவர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அதை நான் கேட்பேன். அவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, நான் நம்மளால ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ நம்ம இதையும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அந்த வசனங்களை கேட்க 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 எனக்குள்ள ஒரு ஆவி வந்திருக்கு. உண்மையான தேவன் இங்கே இருக்காரு நான் நம்புறேன். எப்படி என் வாழ்க்கை மாறினதோ உங்களோட வாழ்க்கையும் மாறும். எப்போ தேவனை நீங்க நம்புறீங்களோ அப்போதான். எப்போ இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்க போதகளை சொல்ல பேச்சு நீங்க கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கும். என் வாழ்க்கையில எப்படி வெற்றி அடைஞ்சு அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில வெற்றி அடையும். இது நான் நம்பினேன், நீங்களும் நம்புங்க. தேவன் உங்களோட இருப்பார். இதுதான் மிக சரியாய் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது மக்களை. இந்த பலன் ஒரு பிரச்சனையை முன்பு வாழ்க்கையினுடைய தோல்வியாய் பார்த்த அதே நபர் அந்த பிரச்சனையை தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் எதிர்கொண்ட விதம் இப்படி சாட்சியாய் மாற்றியது பாருங்க. கண்டிப்பாய் ஒவ்வொரு தடவை நாம் தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்த தீர்மானிக்கும் போதெல்லாம் இருள், அசுத்தம் வேலை செய்கிறது. அதனுடைய பாதிப்புகள் அநேகம். அந்த பாதிப்பில் அகப்படுகிற மக்கள் ஒவ்வொரு நாளும் அநேக மக்கள் அந்த பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார். பல பேரால் அந்த பாதிப்பை கண்டறிய முடியவில்லை. பல பேர் அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வர வழி தெரியாமல் அதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய தாக்கம் இருப்பது உண்மையான, தேவனுடைய சக்தி இருப்பது உண்மை. முதலாவது ஆவிக்குரிய தாக்கத்தின் அடையாளங்களை பார்க்கலாம். அதனை தொடர்ந்து அதிலிருந்து விடுபட்ட ஒரு வல்லமையான சாட்சி நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் வாழ்க்கைக்கான விசேஷமான காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார். இதோ இந்த நேரம் கீழே உள்ள தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலமாய் அல்லது நேரடியாக அழைக்கலாம். ஊழியக்காரர் தயாரா இருப்பார் உங்களுக்கு உதவி செய்யும்படி.
உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதைப் போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். வணக்கம், என் பேரு பாவற்றின் ரூபேனி. நான் 24 வருஷமா வியாதிப்பட்டு இருந்தேன். 7 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தேன். யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையும் எல்லா பகுதியும் முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. மிக மோசமானது. நான் உடல்நிலை சரியில்லாம இருந்ததுதான். என்னுடைய வியாதியானது என்னுடைய உடல்ல பருக்களானது இருந்தது. என்னுடைய வாய்ப்பகுதியில தொற்றானது இருந்தது. அதன் மூலமா என்னுடைய தலைப்பகுதியிலையும் அது பரவி இருந்தது. என்னுடைய முடியானது ரொம்ப அதிகமா கொட்ட ஆரம்பிச்சது. என்னுடைய உடல் வீங்க ஆரம்பிச்சது. வலி உருவாச்சு. நாளுக்கு நாள் மோசமாச்சு. மறுத்து போன மாதிரி இருக்கும், வலிக்கும், ரத்தமானது வர ஆரம்பிச்சது, எரிச்சலா இருக்கும். என் உடல் முழுவதும் எரிச்சலா இருக்கும். இதற்காக 28,000 ரூபாய் ஏறத்தாழ நான் செலவழிச்சிருப்பேன். என்னால உடை அணிய முடியாது, காலணி அணிய முடியாது, எதுவுமே என்னால அணிய முடியாது. மிகவும் வலிக்கக்கூடியது என்னன்னா, என்னுடைய முடியானது அதிகப்படியா கொட்ட ஆரம்பிச்சது. கொஞ்சோண்டு முடிதான் இருக்கும். என்னுடைய கண் பார்வையை இழக்க ஆரம்பிச்சேன். ஞாபக மறதி அதிகப்படியா ஆரம்பிச்சது. என்னுடைய உடலின் வலது புறத்துல எனக்கு வலிப்பானது, அதாவது பக்கவாதம் ஏற்பட்டது. என்னுடைய உடலில் இருந்த நுரையீரல் மிகவும் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தது. என்னுடைய தோல் நிறமானது கருப்பா இருந்தது. இருக்க அதிகப்படியா மோசமாயிட்டு இருந்தது என்னுடைய நிலைமை. இதன் காரணமா நான் மருத்துவர் இடத்திற்கு சென்றேன். அதன் காரணமா நான் அறுவை சிகிச்சைக்கு சென்றேன். ஆனாலும் நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அதே பிரச்சனைகளை கடந்து போயிட்டு இருந்தேன். நான் இன்னும் அதிகமா வியாதிப்பட ஆரம்பிச்சேன். நான் எக்ஸ்ரே செஞ்சு பார்த்தேன், சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். என்னுடைய மூளையானது சுருங்கிக்கிட்டு வருது. எனக்கு முதுகு தண்டுல பிரச்சனையானது இருக்குன்னு தெரிய வந்தது. என்னுடைய நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் ஆனது இருந்தது. மேலும் தோல் சர்ம வியாதியானது இருந்தது. ஒரு நாளைக்கு நான் 21 மாத்திரையோட 3 இன்ஜெக்ஷனை எடுத்துக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனா இதுல ஒண்ணு கூட எனக்கு உதவி செய்யல. இதுதான் என்னுடைய மூளையை ஸ்கேன் செய்த எக்ஸ்ரே. இதுல என்னுடைய மூளையானது சுருங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதுக்காகவும் மருந்துகளை எடுத்துக்கிட்டேன், மாத்திரை எடுத்துக்கிட்டேன். ஆனா எந்த பலனுமே எனக்கு கிடைக்கல. இது முதுகு தண்டோட ஸ்கேனு. என்னால அசைக்க முடியாது இருந்தது. என்னால இடது பக்கம் வலது பக்கம் திருப்ப முடியாது. என் தலையை உயர்த்த முடியாது. கை காலை அசைக்க முடியாது, தூக்க முடியாது. என்னால எதுவுமே பண்ண முடியாது. மருத்துவர்கள் சொன்னாங்க, இனிமேலும் இது வேலை செய்யாதுமா, உங்களால இனியும் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. மருந்து மாத்திரை எடுத்து கூட எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல. இந்த எக்ஸ்ரே என்னுடைய நுரையீரலுக்காக நான் எடுத்தது. ஏன்னா என்னால சுவாசிக்க முடியாது. எனக்கு பிடிச்ச உணவுகளை என்னால சாப்பிட முடியாது. தண்ணி கூட என்னால முழுங்க முடியாது. என்னால இரவு நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல தூங்க கூட முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு வலி மட்டும்தான் இருந்தது. நான் வெறும் சரீரபூர்வமான பிரச்சனையை மட்டும் சந்திக்கல, ஆவிக்குரிய ரீதியாவும் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு மன அழுத்தமானது இருந்தது, தற்கொலை எண்ணமானது இருந்தது. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல கெட்ட கனவுகள் வரும். நான் நிழல்களை பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு சத்தங்கள், குரல்கள் கேட்க ஆரம்பிச்சது. ஏதோ ஆவிகள் என்னை பாக்குற மாதிரி நான் பார்த்தேன்.
செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போகிறதுக்காக நான் சூரியனாம், சர்ச் டவுன், வெஸ்ட் கோர்ஸ், ஆப்பிரிக்கா எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். நான் ஏறத்தாழ ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பேன் செய்வினை எடுக்கிறவங்க கிட்டயும் மருத்துவர்கிட்டயும். ஆனா என்னுடைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கல. பிரச்சனை இன்னும் அதிகமா மோசமாச்சு. என்னுடைய தோழி ஒரு நாள் என்னை அழைச்சு யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொன்னாங்க. அவங்க என்கிட்ட எல்லாவற்றையும் நீ முயற்சி செஞ்சு பார்த்திருக்க, இப்ப இந்த ஆலயத்தையும் முயற்சி செஞ்சு பாருன்னு சொன்னாங்க. நான் ஆலயத்துக்கு வர தீர்மானிச்சேன். நான் தங்கியிருக்க லாகுவான்ல இருந்து நான் படகு மூலமா தான் ஆலயத்துக்கு வர வேண்டியதா இருந்தது. ஆப்பிரிக்கா வந்த பிற்பாடு நான் டாக்ஸில தான் ஆலயத்துக்கு போனேன். நான் எப்ப ஆலயத்துக்கு வந்தேனோ அப்ப சொன்னேன், எல்லாமே போதும், இதுக்கு மேல எதுவும் கிடையாது, நான் இனிமேலும் திரும்பி போறது இல்லைன்னு சொன்னேன். எனக்கு இயேசுவை பத்தி எதுவுமே தெரியாது. நான் அன்னைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது நான் தீர்மானிச்சேன், நான் மறிச்சா இயேசுவோட தான் மறிக்கணும், ஆனா திரும்பி ஒருபோதும் போறது இல்லைன்னு தீர்மானிச்சுட்டேன். நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னுடைய விடுதலையை பார்த்தேன். இனிமேலும் எனக்கு கெட்ட கனவு இல்ல. நான் முதல் நாளே இந்த கெட்ட கனவுல இருந்து விடுதலையை பெற்றேன். நான் தொடர்ந்து தொடர் சங்கிலி ஜெபம் செய்யற காரணத்தினால நான் மனம் மாறினேன். நான் அந்நீர்ல ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். அதுல இருந்து நான் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் நான் மருத்துவருக்கு நிறைய கீழ்ப்படிஞ்சிருக்கேன். இப்போ தேவனுடைய மனுஷன் சொல்ற எல்லா காரியத்துக்கும் நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து தொடர் சங்கிலி ஜெபத்துல இணைஞ்சிருந்தேன். என் வாழ்க்கையில எல்லாமே படிப்படியா மாற ஆரம்பிச்சது. எனக்கு ஞாபக மறதியானது இருந்தது. ஏன்னா டாக்டர் சொல்லியிருந்த பிரகாரம் என்னுடைய மூளை சுருங்கிக்கிட்டு இருந்தது. நான் தொடர் சங்கிலி ஜெபம் செஞ்ச காரணத்தினால என்னுடைய ஞாபக சக்தி திரும்ப கிடைச்சது. என்னுடைய கண் பார்வை சரியானது. என்னுடைய உடல் அசைய ஆரம்பிச்சது. நானே என்னுடைய சொந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நானே என்ன அலங்கரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். என்னுடைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேன். தேவன் என்னுடைய ஆரோக்கியத்தை படிப்படியா குணமாக்கினாரு. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், குணமாக்கப்பட்டிருக்கேன். சரீரபூர்வா மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும். ஏன்னா நான் தேவனுடைய பிரசனத்துல இருக்கிறேன். அவருடைய ஆவியை அனுதினமும் தேடிக்கொண்டிருக்கேன். என்னுடைய ஆரோக்கியத்தையும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் திருப்பி கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. இந்த இடத்துல தேவனுடைய மனுஷங்க உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பாங்க. விசுவாசம் உங்க இருதயத்தோட ஒற்று போனதா இருக்கு. இதுவே தேவனை நம்மளோட இணைக்க உதவி செய்யும். பேர் ராணி நொரோரை. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு 2019 வந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி என்னுடைய மாத விடாயில எனக்கு பிரச்சனையானது இருந்தது. அதாவது ஒரு 3 வருஷமா எனக்கு மாதவிடாய் நிற்காம போன காரணத்தினால நான் எப்பொழுதுமே அனுசரணையா இருந்தேன். நான் ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டேன். இதனால நான் எப்பொழுதுமே என்னுடைய உடம்புல இருந்த ரத்த அழுத்தம் கீழான நிலையில இருந்தது. இதே மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து இருக்கும்பொழுது என்னை ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து இப்படியாகவே நடந்துட்டு இருந்தது. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த பிரச்சனையினால நான் அநேக பணம் மருத்துவமனையில செலவழிச்சேன். அதாவது ஏறக்குறைய ஒவ்வொரு மாதமும் நான் 3000 செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. நான் ஒரு 1.5 வருஷமா தொடர்ந்து ஒரே டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய மாதவிடாய் அதிகமா போன ஆரம்பிச்சதுனால அந்த நேரம் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு சுயநினைவே இல்லாம போயிடுச்சு. ஒரு 5 நாள் பிற்பாடுதான் எனக்கு நினைவே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன ஆச்சுன்னு. நான் அந்த நேரம் கண்ணு முழிச்சு டாக்டர் கிட்ட கேட்டேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, நீ 4 நாளுக்கு முன்பாகவே மயக்கம் போட்டு விழுந்துட்ட. 4 நாளா நீ எழுந்துக்கவே இல்லை, எதுவுமே சாப்பிடல. 4 நாளுக்கு பிற்பாடு மட்டும்தான் உன்னால எழுந்துக்கவே முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலைக்கு பிற்பாடுதான் எனக்கு தெரிய வந்தது என்னுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய நண்பர் மூலமாக. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி வியாதியில இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உனக்கு இருக்கு அப்படின்னு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க நானும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு. எனவே நானும் ஒரு நாள் அவங்க கூட போகலான்னு நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்போது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டமா இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக போன வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் நல்ல அனுபவத்தை பெற்றேன். ஏன்னா அந்த இரவு நான் நல்லா தூங்கினேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே இரவுல வராம இருந்தது. ஆனா அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நான் நல்லா தூங்கினேன். ஏன்னா சாதாரணமாவே நான் ஒரு நாள் தூங்கணும் அப்படின்னா விடிய காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு மேலதான் எனக்கு தூக்கமே வரும். ஆனா அந்த நாள் நான் ரொம்ப சீக்கிரமாவே தூங்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு ஒரு 3 மாசத்துக்கு மேல நான் தொடர்ந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ அங்கிருந்த போதகர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, நான் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்படிக்கு. அந்த ஆலோசனையை நான் ஏத்துக்கிட்டேன். நான் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிச்சேன். நான் பழைய ராணியா இனிமேலும் இருக்க விரும்பல. நான் என் வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புறேன்னு நான் தீர்மானம் எடுத்தேன்.
ஏன்னா முன்பாக நான் எப்பவுமே கோவமா இருக்க ஒரு நபரா இருப்பேன். ரொம்ப சீக்கிரத்திலே எனக்கு கோவம் வந்துடும். என்னுடைய கண்களை பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு வெறுப்பானது வெளியே தெரிஞ்சது. நான் என்னுடைய கணவரோட அவ்வளவா சண்டை போட மாட்டேன். ஆனா அவர் தெரியாம ஏதாவது விஷயம் சொல்லிட்டாரு வாய் தவறு அப்படின்னா எனக்கு அவ்வளவு கோவம் வரும். நான் தொடர்ந்து அந்த விஷயத்தை வச்சு சண்டை போடுவேன். இந்த மாதிரி நான் எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுனால அவர் அதிகமா வீட்டுல இருக்க மாட்டார், வெளியே இருக்குதான் அவர் தேர்வு செய்வார். அந்த நேரம் தானியேல் உபவாசம் ஆலயத்துல நடந்துட்டு இருந்தது. நான் அதுல பங்கேற்றேன். நான் என்னுடைய தியாகத்தை தேவனுக்கு முன்னாடி அர்ப்பணித்தேன். தானியேல் உபவாசத்துல நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். சந்தோஷம், சமாதானத்தை எனக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக முழுமையான சந்தோஷம் இருந்தது. அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. நான் எனக்குள்ளாகவே முழுமையா சந்தோஷமா இருந்ததுனால ஆத்துமா மீது எனக்கு விருப்பமானது ஏற்பட்டது. இனிமேலும் முன்னாடி இருந்த ராணி இல்ல. முன்னாடி இருந்த ராணிக்கு எப்பவுமே பொறாமையானது இருந்தது, அந்த வெறுப்பானது இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாகவே முழுமையான வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னுடைய குடும்பத்தார் சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. முன்பாக எப்பவுமே வீட்டுல சண்டை இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கோம். நான் இனிமேலும் அதிகமா கோவப்படுறது இல்ல. முன்னாடி நான் எப்படி சண்டை போட்டனோ அதே மாதிரி இனிமேலும் நான் சண்டை போடுற நபரா இல்ல. ஏன்னா சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்ததுனால யூனிவர்சல் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளாக அது ஒரு பரலோகம் போல இருந்தது. ஏன்னா எதெல்லாம் என்னால இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியலையோ அது எல்லாவற்றையுமே நான் யூனிவர்சல் ஆலயத்துல கண்டடைந்தேன். நல்லது நண்பர்களே, நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரம் நீங்கள் பார்த்த இந்த அடையாளம், அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்த இந்த சாட்சி, நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நீங்கள் ஆவிக்குரிய தாக்கத்துக்கு பாதிக்கப்பட்ட ஒருவராய் உங்களை பார்த்தால் மிக சரியா நான் இந்த இடத்துல உங்களை வரவேற்கிறேன். விசேஷமாய் இந்த வார வெள்ளிக்கிழமை இதை குறித்து இந்த வார நாட்களில் பேச போகிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிற விசேஷமான காரியம் என்ன, அதை குறித்த ஒரு அற்புதமான வீடியோ தொகுப்பை நீங்க பார்க்க முடியும் விரும்புகிறேன். வெறும் சென்னையில மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ மும்பையில் இருக்கிற நம்முடைய ஆலயத்திலிருந்து போதகர் வெளிப்படுத்துகிற சாட்சி உங்களுக்காய் முன்வைக்கிற ஒரு சிறப்பு விசேஷமான அழைப்பு. சாட்சிகளை கவனிங்கள், வார்த்தையை கவனிங்கள். உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவையா? இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர், மும்பையில் இருக்கிற மக்களும் கூட நீங்கள் இந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே உங்கள் உறவினர்கள், இங்க இருக்கிற மக்கள் சென்னையில உறவினர்கள் மும்பையில் இருந்தால் தெரியப்படுத்துங்கள். தேவனுடைய வல்லமை அங்கே அவர்களுக்காய் கண்டிப்பாய் வெளிப்படும். இந்த வீடியோ பார்த்த பிற்பாடு நாம் ஜெபத்திலே முன்னோக்கி செல்லலாம். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி. Hello, Pastor and everyone. Yes, miracle continues. And look what happened in these people's lives when they use their faith. मेरा नाम रेखा भदौरिया है। मैं काफ़ी दिन से बहुत परेशान थी। मेरी कमर में बहुत दर्द था और घुटनों में बहुत दर्द था। तो मैं संडे के दिन पास्टर ने प्रार्थना की और वो पानी हमें पीने के लिए दिया और पानी हाथ पे लगा के हमारे सर पे हाथ रख के प्रार्थना की। तो उससे मेरे कमर का दर्द और घुटनों का दर्द बिल्कुल ठीक हो गया और मैं अभी बिल्कुल ठीक हूँ। मेरा नाम सावित्री अड़सुले है। मैं प्रार्थना में मेरे पैर में 8 साल से बहुत दर्द था मेरे पैर में। तो डॉक्टर को दिखाया तो डॉक्टर ने बोला कि आपके दोनों घुटनों में गैप हो गया है, आपको ऑपरेशन करना पड़ेगा। तो मैं बोले ऑपरेशन तो नहीं मुझे करना है, आप मुझे गोलियां दे दो। तो उन्होंने मुझे गोलियां दिया। तो गोलियां मैं कम से कम 3.5 साल तक वो गोलियां खाई मैंने वैसे ही। तो वो गोलियां से थोड़ा सा आराम हो जाता था, लेकिन बाद में फिर से दर्द चालू हो जाता था। तो मैं आ ही नहीं सकती थी, लेकिन मैं हिम्मत करके बैठ के मैं यहाँ पे आ गई। तो तभी संडे के दिन में प्रार्थना पानी का चल रहा था कि किसी कोई भी दर्द है, तकलीफ है तो प्रार्थना इस बात से पिए। और ये तो मैंने वो पानी को लिया और वही घुटनों पे मैंने सोने के टाइम पे मालिश किया। तब से मेरे घुटनों में दर्द कम होते होते आज पूरा बंद हो गया है दर्द। और जब मैं गोली खा के, हर रोज़ मुझे गोली खानी पड़ती थी, तो मेरे को अभी 15 दिन हो गया मैं गोली नहीं खा रही हूँ। पानी को इस्तेमाल करके आपकी जिंदगी। मेरा नाम सुनैना सिंह है और मेरे हस्बैंड को ना काफी दिन से मतलब मुंह में से छाले आ गए थे। तो उनका विटामिन का ये सब टेस्ट किया था, फिर भी वो कम नहीं हो रहा था। तो डॉक्टर ने बोला कि आपको ना कैंसर का टेस्ट करना पड़ेगा। तो ऑलरेडी वो घबरा गए थे कि नहीं, अगर डॉक्टर मुझे कुछ ऐसा बोलेगा तो फिर मैं तो ऐसे ही मर जाऊंगा। तो मैंने बोला इतना टेंशन मत लो, आप मानो या ना मानो, पर मैं परमेश्वर को मानती हूँ। और जब भी मैं पानी लेके गई तो मैंने उनको बोला कि आप, पहले तो ये पानी पीते नहीं थे, मतलब जब भी मैं चर्च से लेके जाती थी ना, उनको बोलती थी कि ये पानी पियो, तो बोलते थे कि मैं नहीं पीऊँ।
डॉक्टर के पास जाते तो डॉक्टर के फीस के लिए भी हम लोग 1,500-2,000 रुपए देते। तो ये सिर्फ पानी को पीना है विश्वास के साथ। तो जैसे उसने वो पानी पीना चालू किया, आज उनके वो मुंह के छाले है वो पूरी तरह से ठीक हो गए। और डॉक्टर ने अभी बोला कि वो टेस्ट जो करना है कैंसर का वो नहीं करना पड़ेगा, और अभी वो ठीक से खाना भी वो ठीक है। यहाँ तक कि कैंसर वो बोल रहे थे, मगर अब वो ठीक है। दे धन्यवाद जोरदार। And the same thing will happen to you when you will come and receive this drop of miracle water. We will wait for you, one of our branches. For more information, you can use our helpline given below. Thank you, Pastor. May God bless you. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். தேவனே இயேசு சாட்சி எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்க வேண்டாம். தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாரா. ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில
உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?